வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 9 வரை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. மொத்தம் இதுல 25 கேள்விகள் இருக்கு. 25 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது முந்தைய ஆண்டு வினால இருந்து 25 கேள்விகள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிலே கேட்டுருவாங்க. இல்லைன்னா அது ரிலேட்டடா கூட நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணி பாருங்க. இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மொழி அமுது, ஆப்ஷன் பி அடிமலர், ஆப்ஷன் சி தமிழ்தேன், ஆப்ஷன் டி கயற்கண் கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கயற்கண் அப்படின்றதுதான். இப்ப பின்வருவற்றுள் எது உருவகம் அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க, கயற்கண். அப்போ இதற்கு உவமை என்னது? அமுத மொழி அப்படின்றது மொழி அமுது. மொழி அமுதுதான் உருவகம். மலரடிக்கு அடிமலர் அப்படின்றது உருவகம். தேன்மொழிக்கு தமிழ்தேன் அப்படின்றது உருவகம். கயற்கண் அப்படின்றது உவமை. ஸோ அதனாலதான் அது உருவகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உருவகம்னா எப்படி வந்திருக்கும்? கண் கயல் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து இரண்டாவது கேள்வி. தானம் தவமிரண்டும் தங்க வினியுலகம் இக்குறளில் பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனையை பெயரினை தேர்ந்தெடுத்து எழுதுக. தா 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 இந்த மூணையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இதுல உள்ள மோனை என்ன, இந்த சீர் மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கீழ்கதுவாய் மோனை, ஆப்ஷன் பி கூலை மோனை, ஆப்ஷன் சி உருவு மோனை, ஆப்ஷன் டி மேற்கதுவாய் மோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் கூலை மோனை அப்படின்றத சரியான விடை. இதற்கு எப்படின்னு பார்த்தரலாமா? செய்யுளில் முதல் சீர் வந்து முதல் எழுத்தோ அடுத்து வரும் சீர்களில் வந்தால் அது மோனை. மோனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமா இருக்கும். அதே எதிகைனா இரண்டாவது லெட்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கூலை மோனை அப்படின்னா என்னன்னா 1, 2, 3 ஆகிய முதல் எழுத்து வந்து ஒன்றி வருவது, ஒரே மாதிரி வருவது சீர்மோனை, கூலை மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கீழ்கதுவாய் மோனைனா 1, 2, 4 எழுத்துக்கள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய் மோனை. அதே உருவு மோனை அப்படின்னா 1, 4 மட்டும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது உருவு மோனை. மேற்கதுவாய் மோனை 1, 3, 4. ஸோ நம்பரை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பா வரும். கூலை மோனை அப்படின்னா 1, 2, 3. கீழ்கதுவாய் மோனைனா 1, 2, 4. அதே மேற்கதுவாய் மோனை 1, 3, 4. உருவு மோனை அப்படின்னா 1, 4ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்று தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? ஒன்றொலி பொதுச்சொல், இனங்குறித்தல், தொடர்மொழி, பொதுமொழின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றொல பொதுச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டை காக்க ஐவர் அப்படின்றது இங்கு ஆண்களை குறிக்கின்றது. வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் அப்படின்றது இங்க பெண்களை குறிக்கிறது. அப்போ இந்த ஐவர் அப்படின்றது பொதுவா இருக்கிறதுனால ஒன்றொலி பொது சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குறள் பாவில் பயின்று வரும் அணி எது? ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி, ஆப்ஷன் பி இல்பொருள் உவமை அணி, ஆப்ஷன் சி ஏகதேச உருவகணி, ஆப்ஷன் டி எடுத்துக்காட்டு உவமை அணி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி. அப்ப தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்றது வேற்றுமை அணி. வேற்றுமை அணினா அப்படின்னா என்னன்னா, ஏதேனும் ஒரு ஒற்றுமையுடைய இரு பொருளுக்கிடையே வேற்றுமையை கற்பித்து கூறுவது. அதாவது ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கிற ரெண்டு பொருள்களுக்கிடையே வேற்றுமையை கற்பித்து கூறுவதுதான் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார்? நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றுதல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ தவத்திரு சங்கரதாஸ், ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் சி பம்மல் சம்பந்தனார், ஆப்ஷன் டி திண்டிவனம் ராமசாமி ராஜா. அப்போ யாரு? தவத்திரு சங்கரதாசா இல்ல பரிதிமாற் கலைஞரா, பம்மல் சம்பந்தனாரா, திண்டிவனம் ராமசாமி ராஜாவான்னு கேட்டிருக்காங்க. நாடகத்தை படைக்கிறது, நடிக்கிறது, அது இலக்கணம் இயற்றது அப்படின்னு முக்கோணங்கள்ல நாடகம் தொண்டாற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க.
இதற்கு சரியான ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர். அப்போ முக்கோணங்கள்ல பணியாற்றியவர் யாரு? பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் ரூபாவதி, கலாவதி போன்ற நாடகங்களை இயற்றியதோடும் பெண் வேடம் புனைந்து நடிக்கவும் செய்துள்ளார். யார்? கலைஞர் ரூபாவதி, கலாவதி அப்படின்ற 2 நாடகங்களை இயற்றியதோடும் அதுல பெண் வேடம் விட்டும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலை செய்யுள் வடிவில் இயற்றியுள்ளார். நாடகவியல் அப்படின்ற நாடக இலக்கண நூலையும் செய்யுள் வடிவில் இயற்றியிருக்கார். அப்போ பரிதிமாற் கலைஞரோட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாவதி, கலாவதி போன்ற நாடகங்களை இயற்றியிருக்காரு. அதுல பெண் வேடம் விட்டு நடிச்சிருக்காரு. நாடகவியல் அப்படின்ற நாடக நூலை செய்யுள் வடிவில் இயற்றியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி. நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்று தொடரால் அழைக்கப்படுபவர். நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி புகழேந்தி புலவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா அப்படின்னு தொடரால் அழைக்கப்படுவர் யாரு? பாரதியார். 17வது கேள்வி. எது நேர்கூற்று? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினார். நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினார். ஆப்ஷன் பி மறுநாள் தான் மதுரை செல்வதாக பாரதி கூறினார். ஆப்ஷன் சி ஐயோ பேரறிஞர் அண்ணா மறைந்தாரோ அப்படின்னு. ஆப்ஷன் டி வனஜா கிரிஜாவிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் டைரக்டா சொல்லியிருக்கா. நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினார். அடுத்து 8வது கேள்வி. முன்னரண் அப்படின்றத பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க? முன் கூட்டல் அரண், ஆப்ஷன் பி முன்பு கூட்டல் அரண், ஆப்ஷன் சி முன்னர் கூட்டல் அரண், ஆப்ஷன் டி முள் கூட்டல் அரண் கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முன் கூட்டல் அரண். பார்த்து வச்சுக்கோங்க, பிரித்தெழுது சேர்த்துருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னரண் அப்படின்றது எப்படி பிரிக்கிறோம்? முன் கூட்டல் அரண்னு பிரிக்கிறோம். அடுத்து 9வது கேள்வி. குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ பிரக்யோக விவேகம், ஆப்ஷன் பி தொன்னூல் விளக்கம், ஆப்ஷன் சி இலக்கண விளக்கம், ஆப்ஷன் டி பிரபந்த தீபிகை. இதற்கு சரியான விடை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு கூறுற நூல் என்ன? ஆப்ஷன் சி இலக்கண விளக்கம். அப்ப குட்டி தொல்காப்பியம் இது இலக்கண விளக்கம் அப்படின்ற நூல் தான் குட்டி தொல்காப்பியம். அடுத்து 10வது கேள்வி. செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. செல்போன் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. தவறு கேட்டிருக்காங்க. நம்ம உடனே போய் கையில் எல்லாருக்கும் ரைட் அது யோசிக்க மாட்டோம் எக்ஸாம் டைம்ல. அப்போ இதற்கு சரியான விடைனா ஆப்ஷன் ஏ தொலைபேசி, ஆப்ஷன் பி அலைபேசி, ஆப்ஷன் சி கைபேசி, ஆப்ஷன் டி செல்பேசி. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ தொலைபேசி அப்படின்றதுதான் தவறு. மித்த அப்போ 3மே ரைட்டு. அப்போ அலைபேசி அப்படின்றது ரைட்டு, கைபேசி அப்படின்றது ரைட்டு, செல்பேசி அப்படின்னு. அப்போ செல்போன்னா அலைபேசி, கைபேசி, செல்பேசின்னு சொல்லுவாங்க. அடுத்து 11வது கேள்வி. அன்னி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. அன்னி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. ஆப்ஷன் ஏ குடிப்பெயர், ஆப்ஷன் பி கிளை பெயர், ஆப்ஷன் சி காலப்பெயர், ஆப்ஷன் டி சுட்டுப்பெயர். அன்னி அப்படின்றதன் பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிளை பெயர் சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி. இடியோசை கேட்ட நாகம் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கும். இடியோசை கேட்ட நாகம் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி, ஆப்ஷன் பி அச்சம், ஆப்ஷன் சி சிறப்பு, ஆப்ஷன் டி இறப்பு. இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்ற உவமைக்கு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் பி அச்சம், பயம். அதான் சொல்லியிருக்காங்க. இடியோசை கேட்ட நாகம் போலுக்கு என்ன உவமை? என்ன? அச்சம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி. அகலம் பெயர் சொல்லின் வகை அறிக. ஆப்ஷன் ஏ பொருள் பெயர், ஆப்ஷன் பி பண்பு பெயர், ஆப்ஷன் சி சினை பெயர், ஆப்ஷன் டி இடப்பெயர். அகலம் அப்படின்றதோட பெயர் சொல்லின் வகை கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பண்பு பெயர். அப்ப அகலம்னா என்ன? பண்பு பெயர். அடுத்து 14வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார் அப்படின்றதுக்கு எது சரியான விடைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஔவையார் எதனை பாடினார், ஆப்ஷன் பி ஆத்திச்சூடியை பாடியவர் யார், ஆப்ஷன் சி ஔவையார் பாடிய நூல்கள் யாவை, ஆப்ஷன் டி ஔவையார் ஆத்திச்சூடி பாடினாரா.
இந்த கேள்விக்கு சரியான இந்த விடைக்கு சரியான கேள்வி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஔவையார் எதனை பாடினார் அப்படின்றது சரியான கேள்வி. அடுத்து 15வது கேள்வி. 15வது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தரலாம். ஆப்ஷன் சி 5 ஒட்டகம் ஓடம் ஔவை அப்படின்றது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்றதுக்கு ஆப்ஷன் சி 5 ஒட்டகம் ஔவை அப்படின்றது ஆப்ஷன் சி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி. நகைத்தல் இச்சொல்லின் வேறு சொல்லை காண்க. நகைத்தல் அப்படின்ற சொல்லோட வேறு சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நகை, ஆப்ஷன் பி நகையா, ஆப்ஷன் சி நகா, ஆப்ஷன் டி நகையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது சரியான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான வேர்ச்சொல் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி நகா அப்படின்றது. அப்போ நகைத்தல் அப்படின்றதோட வேறு சொல் என்னது? நகா அப்படின்றதுதான் கரெக்டான வேறு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சேரன், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி சோழன், ஆப்ஷன் டி பாண்டியன். இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இளங்கோவடிகள் அப்படின்றதுதான் சரியான. இளங்கோவடிகள் ஒரு சேர மரபை சேர்ந்தவர் தான். ஆனா இவங்க 3 பேரும் அரசர்கள். சேர, சோழன், பாண்டியன் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க 3 பேர் அரசர்கள், இவர் புலவர். இப்ப இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் தான். அடுத்து 18வது கேள்வி. பிறமொழி சொற்கள் என்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரதமரின் டிவி பேட்டி நாளை வரும். ஆப்ஷன் பி பிரதமரின் தொலைக்காட்சி பேட்டி நாளை வரும். ஆப்ஷன் சி பிரதமரின் டிவி நேர்காணல் நாளை வரும். ஆப்ஷன் டி பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். இதற்கு பிறமொழி அல்லாத சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். அப்போ டிவி அப்படின்றதுக்கு தொலைக்காட்சி, பேட்டி அப்படின்றதுக்கு நேர்காணல் அப்படின்றது தான் சரியான தமிழ் சொல். அப்போ பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். அடுத்து 19வது கேள்வி. எதிர்ச்சொல் தருக. வெகுளி அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி, ஆப்ஷன் பி அச்சம், ஆப்ஷன் சி அவலம், ஆப்ஷன் டி துயரம். அப்போ எதிர்ச்சொல் என்னது? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க வெகுளி அப்படின்றதுக்கு. இதற்கு சரியான விடை மகிழ்ச்சி. அப்ப வெகுளி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்றதான் எதிர்ச்சொல். வெகுளிக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? மகிழ்ச்சி. அப்போ எதிர்ச்சொல் வெகுளிக்கு மகிழ்ச்சி அப்படின்றதான் எதிர்ச்சொல். அடுத்து 20வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. அரசன் ஆப்ஷன் ஏ அரசன் பரிசில் வழங்கினார்கள். ஆப்ஷன் பி அரசன் பரிசில் வழங்கினான். ஆப்ஷன் சி அரசர்கள் பரிசில் வழங்கியது. ஆப்ஷன் டி அரசர்கள் பரிசில் வழங்கினான். அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அரசன் பரிசில் வழங்கினான். ஃபர்ஸ்ட் என்ன தப்பு? அரசன் பரிசில் வழங்கினார்கள். ஒரு அரசர் தான் இருக்காரு, வழங்கினார்கள்னு நிறைய பேர் குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பி கரெக்ட். ஆப்ஷன் சி அரசர்கள் பரிசில் வழங்கியது, மரியாதை இல்லாம சொல்றாங்க. அரசர்கள் பரிசில் வழங்கினான் அப்படின்றது இதுவும் வழங்கினான் அப்படின்னு அரசனை மரியாதை இல்லாம கொடுக்குது. அப்ப அரசன் பரிசில் வழங்கினான் அப்படின்றத அரசர்கள் இங்க நிறைய அரசர்களை குறிக்குது. வழங்கினான் அப்படின்றது இங்க ஒரு ஆளை குறிக்கிறத குறிக்குது. அதனால இது தவறு. அப்போ ஆப்ஷன் பி அரசன் பரிசில் வழங்கினான்றதுதான் கரெக்டானது. அடுத்து 21. கவிமணி என்கிற சொல்லால் போற்றப்படும் சான்றோர் யார்? கவிமணி என்கிற சொல்லால் போற்று பெறும் சான்றோர் வேதநாயகம் பிள்ளை, ஆப்ஷன் பி தேசிக விநாயகம் பிள்ளை, ஆப்ஷன் சி ராமலிங்கம் பிள்ளை, ஆப்ஷன் டி முடியரசன். கவிமணி என்கிற சொல்லால் போற்று பெறும் சான்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு. தேசிக விநாயகம் பிள்ளைன்றதான் கவிமணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 22வது கேள்வி. கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எது? கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எது? ஓரெழுத்து ஒரு மொழி இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ சோகம், ஆப்ஷன் பி சோலை, ஆப்ஷன் பி காகம், ஆப்ஷன் டி காடு. இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி சோலை. அப்ப கா சோலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கா அப்படின்னா சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கா அப்படின்றதுக்கு சோலை அப்படின்றதுதான் பொருள். அடுத்து 23. இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி பெரிய புராணம், ஆப்ஷன் சி திருவாசகம், ஆப்ஷன் டி தேவாரம். அப்போ இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் திருக்குறளா, பெரிய புராணமா, திருவாசகமா, தேவாரமா? இதற்கு சரியான ஆப்ஷன் பி பெரிய புராணம். அப்ப இயற்கை அன்பு என்னது? பெரிய புராணம். அடுத்து 24வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சடையும் பனித்த பவளம் போல் உதடும். ஆப்ஷன் பி பவளம் போல பனித்த சடையும் உதடும். ஆப்ஷன் சி பவளம் போல பனித்த சடையும் உதடும். ஆப்ஷன் டி பனித்த போல சடையும் பவளம் போல உதடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்சொடரை ஒழுங்கா அமைக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இந்த போல் வராது. பனித்த சடையும் பவளம் போல் உதடும்ன்றதான் கரெக்ட். அப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி இதுல பனித்த சடையும் பவளம் போல் உதடும் அப்படின்றது தான் சரியான விடை. பார்த்து வச்சுக்கோங்க. பனித்த சடையும் பவளம் போல் உதடும். அடுத்து 25வது கேள்வி. இந்த வீடியோவோட கடைசி கேள்வி. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. செய்தி வாக்கியம். ஆப்ஷன் பி எதிர்மறை வாக்கியம். ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் டி செய்வினை வாக்கியம். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் அப்படின்றது என்ன வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி செய்வினை வாக்கியம். ஒரு செயலை செய்யறாரு. அப்போ ஆசிரியர் இலக்கணத்தை என்ன பண்ணிருக்காரு, கற்பிச்சிருக்காரு, ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. அப்போ செய்வினை வாக்கியம். இந்த 25 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, எனக்கு இந்த கேள்விகள்லாம் தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் இதை ரீகால் பண்ணி பாருங்க. அப்போதான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.